أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أيام معدودات فمن كان منكم مريضا فعلى سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் முன்னோருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் அது கடமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் ஆன்மீக மற்றும் ஒழுக்க ரீதியிலான பலவீனங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அடுத்த வசனத்தின் பொருள், எனவே கணிக்கப்பட்ட நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்க. உங்களில் நோயாளியாகவோ பயணியாகவோ இருப்பவர் விடுபட்ட நோன்பை மற்ற நாள்களில் நோக்க வேண்டும். இதற்குரிய ஆற்றலை பெறாதவர்கள் பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும். ஒருவர் முழுமையாக கட்டுப்பட்டு ஒரு நற்செயல் செய்வாரெனில் அது அவருக்கு நன்றே. நீங்கள் அறிவுடையவர் என்றால் நோன்பு நோற்பது உங்களுக்கு சிறந்தது. ரமலான் மாதம் திருக்குரான் அருளப்பட்ட மாதமாகும். திருக்குரான் எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதும் நேர்வழியை தெளிவாக்கக்கூடியதும்
நன்மை தீமையை பிரித்தறியக்கூடியதும் ஆகும். எனவே உங்களுள் அம்மாதத்தை காண்பவர் அதில் நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் நோயாளியாகவோ பயணியாகவோ இருப்பவர் விட்டுப்போன நோன்பை மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோக்கவும். அல்லாஹ் உங்களுக்கு எளிதை விரும்புகின்றான், உங்களுக்கு கடினத்தை விரும்பவில்லை. நீங்கள் எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே இந்த கட்டளையை அவன் பிறப்பித்துள்ளான். அல்லாஹ்வின் அருளால் நாளையிலிருந்து இங்கு ரமலான் ஆரம்பமாகின்றது. நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அல்லாஹ் ரமலானின் நோன்புகளை வைத்துள்ளான். நான் ஓதிய திருக்குரானின் முதல் வசனத்திலும் கூட அல்லாஹ் இதனையே குறிப்பிட்டுள்ளான். நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். தக்வா என்றால் என்ன? இதற்கு விளக்கமளித்தவாறு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், தக்வா என்பது என்னவென்றால், மனிதன் இறைவனுடைய அனைத்து அமானிதங்களையும் ஈமானிய உடன்படிக்கைகளையும் அதேபோன்று படைப்பினங்களின் அனைத்து அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் இயன்றவரை பேணி நடக்க வேண்டும். அதாவது அதிலுள்ள நுட்பத்திலும் நுட்பமான அம்சங்களின் மீது வலிமைக்கேற்ப பேணி நடக்க வேண்டும். அதாவது அமானிதங்கள் மற்றும் உடன்படிக்கைகளின் நுட்பத்திலும் நுட்பமான அம்சங்களை கருத்தில் கொண்டு நடக்க வேண்டும். பின்னர் அதை செயல்படுத்தக்கூடியவராகவும் அதை பேணுவராகவும் இருக்க வேண்டும். ஆக இது ஒன்றும் எளிதான பணி அல்ல. அல்லாஹிற்குரிய உரிமைகள் என்ன, அடியார்களுக்குரிய உரிமைகள் என்ன என்பதை பட்டியலாக உருவாக்க தொடங்கினால் மனிதன் சங்கடத்திற்கு ஆளாகி விடுவான். அல்லாஹிற்குரிய இறைவணக்கத்தின் உரிமையை நம்மால் வழங்க முடியாது. அல்லாஹ் நம்மீது செய்துள்ள அனைத்து கரன்களுக்கும் உரிய உரிமை என்னவென்றால் நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நன்றி செலுத்துதலுக்குரிய உரிமைகளை நாம் செலுத்தவும் இல்லை, செலுத்தவும் முடியாது. அவ்வாறு நன்றி செலுத்தாமலேயே அல்லாஹ்வின் அருட்கொடைகளிலிருந்து பயன்பெற்றுக் கொண்டே பலர் செல்கின்றனர். மேலும் அந்த அருட்கொடைகளை தனக்கான உரிமையாகவும் பெரும்பாலானோர் கருதுகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால், நமது இந்த நிலை மற்றும் நாம் நன்றிகேடு காட்டுகின்ற போதிலும் அல்லாஹ் இந்த கருணைகளை நம்மீது செய்து கொண்டே செல்கின்றான். அல்லாஹ்வுடன் நாம் செய்த உடன்படிக்கைகளை நாம் முழுமை செய்வது கிடையாது. படைப்பினங்களுக்குரிய உரிமைகள் இருக்கின்றன, பெற்றோர்களுக்குரிய உரிமைகள் இருக்கின்றன, அண்டை அயலாருக்குரிய உரிமைகள் இருக்கின்றன, பயணிகளுக்கான உரிமைகள் இருக்கின்றன, சமூகத்தின் பொதுவான உரிமைகள் உள்ளன. அதனையெல்லாம் வழங்குவதற்கு நமக்கு கட்டளையும் தரப்பட்டுள்ளது. ஆனால் நாம் அந்த உரிமைகளை வழங்குவதில்லை. எனவே நாம் அல்லாஹிற்குரிய உரிமைகளையும் வழங்குவதில்லை. நாம் நுட்பமான முறையில் ஆய்வு செய்தால் அடியார்களுக்குரிய உரிமைகளையும் வழங்குவதில்லை. நான் பொதுவாக சிறிய சிறிய உரிமைகளை உள்ளடக்கிய பட்டியல் ஒன்றை தயாரித்தேன். அதில் அல்லாஹிற்குரிய உரிமைகளும் உள்ளன மற்றும் அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளும் உள்ளன. அந்த பட்டியல் கூட 28, 29 உரிமைகளை உள்ளடக்கியதாக உள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அசல் ஈமான் என்பதும் தக்வாவின் தேட்டம் என்பதும் என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்விடம் செய்துள்ள உடன்படிக்கைகளை முழுமை செய்ய வேண்டும். மேலும் ஆழமாக சென்று அதன்படி செயலாற்ற வேண்டும். இதேபோன்று அவனது அமானிதத்திற்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும். மேலும் ஆழமாக சென்று அதனை செயல்படுத்தவும் வேண்டும். அதேபோன்று படைப்பினங்களுடனான உடன்படிக்கைகளையும் நுட்பமான முறையில் நிறைவேற்ற வேண்டும். மேலும் அதன் அமானிதங்களையும் ஒரு அச்சத்துடன் செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் இறை அச்சம் உள்ளது என்று பொருளாகும். அல்லாஹ் கூறுகின்றான், இந்த ரமலான் மாதம் ஏன் வந்துள்ளது, மேலும் நோன்பு நோற்பதன் பக்கம் சிறப்பாக ஏன் கவனமூட்டப்பட்டுள்ளது என்றால், வருடத்தின் 11 மாதங்களில் இந்த உரிமைகளை வழங்குவதில் ஏற்பட்ட கவன குறைவுகளையும் குறைகளையும் இந்த மாதத்தில் களைய வேண்டும் என்பதாகும். அல்லாஹ்வின் பக்கம் முழுமையான கவனத்தை செலுத்தியவாறு, அல்லாஹ்விற்காக ஆகுமானவற்றை விலக்கிக் கொண்டவாறும், அல்லாஹ்விற்காக பசியையும் தாகத்தையும் சகித்துக் கொண்டும், அல்லாஹ்வை வணங்குகின்ற விவகாரத்தில் முன்பை விட அதிகமாக கவனம் செலுத்தியவாறும்,
அடியார்களுக்குரிய உரிமைகளை வழங்குவதில் சிறப்பான கவனத்தை செலுத்தியவாறும் முந்தைய குறைகளை அகற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்யும் போதுதான் அதன் பெயர் தக்வாவாகும். மேலும் இதுவே ரமலான் மற்றும் நோன்பின் நோக்கங்களும் ஆகும். மனிதன் இந்த நிய்யத்துடனும் இந்த நோக்கத்தை அடைவதற்காகவும் நோன்பு நோற்றால், மேலும் ரமலானை நல்ல எண்ணத்துடன் கடந்தால், அந்நிலையில் அந்த மாற்றம் தற்காலிக மாற்றமாக இருக்காது, மாறாக ஒரு நிரந்தர மாற்றமாக இருக்கும். பின்னர் அல்லாஹ்வினுடைய உரிமைகளை செலுத்துவதன் பக்கம் நிரந்தரமான கவனமும் இருக்கும். இறை வணக்கத்தின் உரிமைகளை வழங்குவதன் பக்கம் நிரந்தரமான கவனமும் இருந்து வரும். உலகின் மும்முரமான பணிகளும் வீணான காரியங்களும் அந்நிலையில் மனிதனிடம் மேலோங்க முடியாது. மனிதர்களுக்குரிய உரிமைகளை வழங்குவதன் பக்கமும் பொதுவாக அந்த நிலையில் கவனம் நிலை பெற்றிருக்கும். தனது சுயநலனுக்காக மக்களின் உரிமைகளை பறிப்பவர்களாக நாம் இருக்க மாட்டோம். நாம் இந்த நிய்யத்துடனும் இந்த எண்ணத்துடனும் நோன்பின் மாதத்தில் நுழையவில்லை என்றால், பின்னர் நோன்பின் மாதத்தில் நாம் நுழைவது பயனற்றதாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த நபர் அல்லாஹ்வின் வழியில் அவனது அருளை வேண்டியவாறு நோன்பு நோக்கின்றாரோ, அல்லாஹ் அவரது முகத்திற்கும் நெருப்பிற்கும் இடையில் 70 ஆண்டுகளுக்கான தூரத்தை ஏற்படுத்தி விடுகின்றான். ஆக இதுதான் நோன்பின் பரக்கத்துகள் ஆகும். அதாவது நோன்பு ஏற்படுகின்ற இரையச்சம் இதுவே ஆகும். நோன்பு என்பது வெறும் 30 நாட்களுக்கு தக்வாவை ஏற்படுத்துவதில்லை, மாறாக உண்மையான நோன்பு 70 ஆண்டுகள் வரை தனது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த கணக்கின் அடிப்படையில் நாம் பார்த்தால், நோன்பு கடமையாகிவிட்ட பிறகு, அதாவது பருவமடைந்த ஒரு முஸ்லிமின் மீது நோன்பு கடமையாகி விடுகின்றது. அதன் பிறகு எந்த நபர் உண்மையான பயனை பெறுவாரோ, மேலும் நோன்பின் ஆன்மாவை புரிந்தவாறு நோன்பை நோற்பவராக இருப்பாரோ, அவர் முழு ஆயுள் காலத்திற்கும் இதன் பரக்கத்திலிருந்து பயன்பெறக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ் நோன்பில் வைத்த நன்மைகளிலிருந்து அவர் பயன்பெற்றுக் கொண்டே செல்வார். மேலும் அவர் இறையச்சத்தின் வழிகளை தேடிக்கொண்டிருப்பார். அதுவே நோன்பின் நோக்கமும் ஆகும். மேலும் இவ்வாறு அல்லாஹ்வின் கோபத்திலிருந்தும் அவர் தப்பித்துக் கொள்வார். மேலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடியவராக அவர் ஆகிக்கொண்டே செல்வார். நாம் சிறிது கற்பனை செய்து பார்ப்போம். நமது சமூகத்தில் இதுபோன்ற நோயாளிகள் தோன்றிவிட்டால் பின்னர் அது எவ்வளவு அழகிய சமூகமாக இருக்கும். அதுபோன்ற சமூகத்தில் அல்லாஹ்வின் உரிமைகளும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும். மேலும் அடியார்களுக்குரிய உரிமைகளும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும். இந்த அழகிய சமூகத்தையே ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் உருவாக்க ஆசைப்படுகின்றார். இன்னும் சொல்வதென்றால், ஒவ்வொரு மனிதனும் அதற்காக ஆசைப்படுகின்றார். நான் ஏற்கனவே கூறியது போன்று உரிமைகளை பற்றிய கேள்வி எழுகின்றது. பொதுவாக மனிதன் தனக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றான், பிறருக்கான உரிமைகளை கவனத்தில் கொள்வதில்லை. ஆனால் இஸ்லாம் கூறுவது என்னவென்றால், நீங்கள் பிறருக்காகவும் இந்த சமூகத்தை நிலைநாட்ட வேண்டும். நீங்கள் வெறும் உங்களது வசதி வாய்ப்புகளையும் உங்களது சுய நலன்களையும் உங்களது உரிமைகளையும் மட்டுமே கருத்தில் கொள்ளக்கூடாது. மாறாக பிறரின் உரிமைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனையும் கருத்தில் கொண்டு நடக்க வேண்டும். இன்றைய நாட்களில் பரவி வரும் இந்த தொற்று நோய் வைரஸானது அரசாங்கத்தின் சட்டத்தின் கீழ் பெரும்பாலான மக்களை வீடுகளில் அடைத்து வைத்துள்ளது. இதனால் ஒரு நல்ல விஷயம் ஜமாத்திலும் கூட உருவாகி வருகின்றது. சில இடங்களில் மற்ற மக்களுக்கும் இதை பற்றிய எண்ணம் உருவாகி இருக்கின்றது. ஆனால் ஜமாத்தில் சிறப்பான முறையில் இதன் பக்கம் கவனம் உள்ளது. உலகத்தின் ஒவ்வொரு நாட்டிலும் ஹுதாமல் அஹ்மதியாவின் கீழ் தன்னார்வ தொண்டர்களின் மூலம் எங்கெல்லாம் உதவிக்கான அவசியம் உள்ளதோ, மேலும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எங்கெல்லாம் தேவையுள்ளதோ அதை சென்றடைய செய்வதற்காகவும், ஏனைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும், மருந்துகள் கிடைப்பதற்காகவும் அவர்கள் முயற்சி செய்கின்றனர். இவ்வாறு நாம் வழங்கி வருகின்ற இந்த உரிமையானது ஒரு முன்னுதாரணத்தை வெளிப்படுத்தி வருகின்றது. மேலும் இதிலிருந்து நம்மவர்களும் பயன்பெற்று வருகின்றனர், அந்நியர்களும் பயனடைந்து வருகின்றனர். எனவே மனித இனத்திற்கு தொண்டாற்றுவதற்கு இன்று உருவாகியுள்ள இந்த எண்ணம் எப்பொழுதும் நம்முள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இது சாதாரண சூழலில் மட்டுமே உருவாகக்கூடியதாக இருக்கக்கூடாது. எவ்வாறு இருப்பினும் இதனால் ஏற்பட்ட ஆன்மீக நன்மைகள் என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. மக்கள் எனக்கு எழுதுகின்றார்கள், தற்போது உள்ள இந்த சூழலின் காரணமாக
எங்கள் குடும்பங்களில் புதிய சூழல்கள் உருவாகி இருக்கின்றன. நாங்கள் வீடுகளிலேயே அமர்ந்திருக்கின்றோம். தொழுகைகளை ஜமாத்தாக நிறைவேற்றி வருகின்றோம். மேலும் தொழுகைகளுக்கு பிறகு சுருக்கமான தர்சும் நடைபெறுகின்றது. நாங்கள் ஒன்றாக அமர்ந்து குத்பாவை கேட்கின்றோம். மேலும் எம்டிஏவில் வேறு சில நிகழ்ச்சிகளையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம் என்று மக்கள் கூறுகின்றனர். ஒருவேளை இந்த ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டால், ரமலான் முழுவதும் நிலை பெற்றிருந்தால், இதேபோன்று ஜமாத்தாக தொழுவதற்கும் தர்ஸ் கொடுப்பதற்கும் மேலதிகமான கவனத்தை செலுத்துவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் இதற்கு முன்பு ஒரு குத்பாவில் கூறியது போன்று, இந்த சூழலின் மூலம் நீங்கள் உங்களது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் பிள்ளைகளின் அறிவையும் வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும். மேலும் துஆவின் பக்கம் கவனம் செலுத்தியவாறு, குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் கருணையை வேண்ட வேண்டும். உங்களுக்காகவும் கருணையை வேண்டுங்கள், உலகத்திற்காகவும் கருணையை வேண்டுங்கள். எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கி வருகின்ற இந்த நாட்களிலிருந்து முழுமையான முறையில் நாம் பயனடைய வேண்டும். இந்த தொற்று நோயானது பொதுவாக குடும்பங்களில் நான் குறிப்பிட்டது போன்று நல்ல சூழல்களை உருவாக்கியுள்ளது. அதை மேலும் சிறப்பாக்குவதற்காக நாம் கவனம் செலுத்த வேண்டுமே ஒழிய, அந்நியர்களின் குடும்ப சூழல்களை போன்று நாம் அதனை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதாவது பொதுவாக உலகவாதிகளின் குடும்ப சூழல்கள் பற்றி நாம் அறிகின்றோம். அவர்களின் குடும்பங்களின் சண்டைகளும் குழப்பங்களும் அதிகரித்து வருகின்றன. மேலும் நிம்மதியற்ற நிலை அதிகரித்துள்ளது. அந்த நிலை நமது குடும்பங்களில் உருவாகக்கூடாது. நாம் செயல்படுத்தி வருகின்ற இந்த நன்மைகளின் காரணமாக நமது குடும்ப சூழல்கள் மேலும் சிறப்பானதாக ஆக வேண்டும். அதன் பக்கம் நமக்கு கவனமூட்டப்பட்டுள்ளது. ஒரு மார்க்க சூழல் குடும்பங்களில் உருவாகி வருகிறது. ஆனால் சில முறை சில ஆண்கள் அந்த சூழல்கள் உருவாகுவதற்கு முழுமையான பங்களிப்பை வழங்குவதில்லை. மேலும் சில சந்தர்ப்பங்களில் பெண்கள் தங்களுக்கென்று தனி விருப்பங்களை வைத்திருக்கின்றார்கள். அவர்களின் விருப்பங்கள் வேறுபட்டதாக இருக்கின்றன. தற்போதைய சூழலில் எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வின் பக்கம் குனிய வேண்டும், மேலும் அவனது திருப்தியை தேடுவதற்கு எந்த அளவுக்கு அவசியம் உள்ளது என்பதையெல்லாம் இதுபோன்ற நபர்கள் அறிவதே இல்லை. இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், இதில் நாம் பிள்ளைகளையும் அதிகமாக இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்ல முடியும். எனவே ஒவ்வொரு அஹ்மதி குடும்பமும் இந்த நாட்களில் இதன் பக்கம் சிறப்பான கவனம் செலுத்துவது அவசியமாகும். அப்போதுதான் நம்மால் அதிகமாக அல்லாஹ்வின் அருளை ஈர்க்க முடியும். மேலும் நல்ல முடிவும் ஏற்படும். அல்லாஹ் இறை அச்சத்தின் உண்மைத்துவத்தை புரிவதற்கும் அதன்படி செயலாற்றுவதற்கும் நமக்கு நற்பாக்கியத்தை வழங்குவானாக. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தக்வாவிற்குரிய விளக்கத்தை பல்வேறு கோணங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்கள் வழங்கியுள்ளார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்காலத்தின் பாதுகாப்பு கோட்டையாக திகழ்கின்றார்கள். மேலும் அன்னார் வலிமை வாய்ந்த அடைக்கலம் பெறும் இடமாகவும் கோட்டையாகவும் இருக்கின்றார்கள். அன்னார் அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டல் பெற்று இஸ்லாத்தின் உண்மையான போதனையை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து மிக வேதனையுடன் அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் கூறிய வழிகளை நமக்கு காட்டித் தந்து பாதுகாப்பு கோட்டையில் நுழைவதற்கு நமக்கு கவனமூட்டியுள்ளார்கள். அன்னாரின் கூற்றுகளை செவிமடுத்து அதன்படி செயலாற்றுவோம் என்று நாம் உறுதிமொழி எடுத்து அன்னாரின் ஜமாத்தில் நுழைந்திருக்கின்றோம். எனவே அன்னாரிடம் செய்துள்ள உடன்படிக்கைகளை நாம் முழுமை செய்ய வேண்டும். அது நம் அனைவரின் மீதும் கடமையாகும். நாம் அன்னாரின் வேதனை மிகு சொற்களை சீர்தூக்கி பார்த்து அதன்படி செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் எங்கு நாம் நமது உடன்படிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போமோ அங்கு நாம் நமது இம்மை மற்றும் மறுமையை சரி செய்யக்கூடியவர்களாகவும் திகழ்வோம். நான் தற்போது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில மேற்கோள்களை எடுத்துரைப்பேன். அன்னார் அதனை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு சபைகளில் ஜமாத் உறுப்பினர்களுக்கு முன்னால் எடுத்து வைத்துள்ளார்கள். நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் இறை அச்சத்தில் நாம் முன்னேற்றம் அடைவதற்காகவும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை கூறியுள்ளார்கள். ஒரு சபையில் தக்வா என்பது என்ன, அதனை எவ்வாறு பெற முடியும் என்பதை விளக்கியவாறு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். தக்வா என்றால் என்ன, மேலும் அதனை எவ்வாறு பெற முடியும் என்பதை முதலில் புரிந்து கொள்வது அவசியமான காரியமாகும். தக்வா என்பது என்னவென்றால், நுட்பத்திலும் நுட்பமான அசுத்தங்களிலிருந்து தப்பிப்பதாகும். மேலும் தக்வாவை பெறுவதற்குரிய வழி என்னவென்றால், மனிதன் அதே போன்று பாவத்திற்கு அருகில் கூட செல்லாமல் இருக்கின்ற வகையில் முழுமையான திட்டத்தை தீட்ட வேண்டும். வெறும் திட்டம் மட்டுமே போதுமானதாக கருதக்கூடாது. மேலும் துவாவிற்குரிய உரிமைகளை வழங்கியவாறு உள்ளத்தில் உருக்கத்தை உடையவராக
செயல்பட வேண்டும். மேலும் அமர்ந்து கொண்டும் சஜ்தாவிலும் ருக்கூவிலும் நிற்றலிலும் தஹஜுதிலும் உருக்கமாக துவாக்களை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். மேலும் துவாவிற்குரிய உரிமைகளை முழுமையாக வழங்க வேண்டும். சுருக்கமாக எல்லா நிலையிலும் எல்லா நேரமும் அல்லாஹ் பாவத்திலிருந்தும் அசுத்தம் எனும் குற்றங்களிலிருந்தும் தனக்கு ரட்சிப்பு வழங்க வேண்டும் என்ற கவலையில் துவாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். மனிதன் பாவத்திலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் விலகி தூய்மையானவனாக ஆகிவிடுவதை விட பெரிய எந்த அருட்கொடையும் இருக்க முடியாது. மேலும் இறைவனுடைய பார்வையில் நேர்மையாளராகவும் உண்மையாளராகவும் ஆகிவிட வேண்டும். இது மாபெரும் அருட்கொடையாகும். ஆனால் இந்த அருட்கொடை என்பது வெறும் திட்டங்கள் மூலமாக மட்டுமே மனிதனுக்கு கிடைக்காது. மேலும் வெறும் துவாவின் மூலமாக மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. முயற்சி மட்டுமே போதுமானதல்ல. அதே போன்று துவா மட்டுமே போதுமானதல்ல. மாறாக இந்த துவா மற்றும் திட்டம் இரண்டும் முழுமையான முறையில் ஒன்று சேருவதும் மனிதனுக்கு அந்த அருட்கொடைகளை கிடைப்பதற்கு வழியாக அமையும். எதுவரை நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களிலும் உச்சத்தை தொட்டுவிட மாட்டீர்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பெற முடியாது. எந்த நபர் வெறும் துவா மட்டுமே செய்வாரோ, திட்டங்கள் தீட்டுவதில்லையோ, அந்த மனிதர் பாவம் செய்கின்றார். மேலும் இறைவனை அவர் சோதித்து பார்க்கின்றார். அதே போன்று துவா செய்யாமல் வெறும் திட்டம் மட்டுமே தீட்டுபவரும் இறைவனை அவமரியாதை செய்கின்றார். மேலும் இறைவனிடமிருந்து தன்னை விலக்கியவராக ஆக்கிக் கொண்டு தனது திட்டம், தனது ஆலோசனை மற்றும் தனது வலிமையால் அந்த நன்மையை பெற விரும்புகின்றார். மனிதன் சுய திறமையால் நன்மைகளை அடைந்துவிட முடியாது. அடுத்து அன்னார் கூறுகிறார்கள், இன்னும் சொல்வதென்றால் உண்மையான முஸ்லிமிற்குரிய அடையாளம் இதுவாக இருக்க முடியாது. உண்மையான முஸ்லிம் திட்டம் மற்றும் துவா ஆகிய இரண்டையும் பயன்படுத்துகின்றார். வெளிப்படையான காரணிகளை கொண்ட திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துகின்றார். பின்னர் அந்த விவகாரத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்துவிட்டு துவா செய்கின்றார். இதற்கான போதனை தான் நமக்கு திருக்குர்ஆன் முதல் அதிகாரத்தில் வழங்கப்பட்டுள்ளது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், மேலும் உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். எந்த நபர் தனது ஆற்றலை பயன்படுத்துவதில்லையோ அவர் தனது ஆற்றலை மட்டும் பயன்படுத்தாமல் இல்லை, மாறாக அதற்கு அவர் அவமரியாதை செய்கின்றார். இன்னும் சொல்வதென்றால் அவர் பாவம் செய்கின்றார். மேலும் இதனை விவரித்தவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் மனிதனுக்கு வழங்கிய அனைத்து ஆற்றல்களிலிருந்தும் பயன்பெற்று பின்னர் முடிவை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். மேலும் இறைவனிடத்தில் இவ்வாறு துவா செய்ய வேண்டும், இறைவா, நீ எங்களுக்கு வழங்கிய ஆற்றலுக்கேற்ப நாங்கள் எங்களால் இயன்றவரை செயலாற்றிவிட்டோம். இந்த நிலையிலேயே இறைவன் மனிதனுக்கு வழங்கிய அனைத்து ஆற்றல்களிலிருந்தும் பயன்பெற்று பின்னர் முடிவை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். மேலும் இறைவனிடத்தில் இவ்வாறு துவா செய்ய வேண்டும், இறைவா, நீ எங்களுக்கு வழங்கிய ஆற்றல்களுக்கு ஏற்ப நாங்கள் எங்களால் இயன்றவரை செயலாற்றிவிட்டோம். இந்த நிலையே நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம் என்பதன் பொருளாகும். அதன் பிறகு ஈயாக்க நஸ்தாயின், நாங்கள் உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம் என்று கூறி இறைவனத்தில் உதவி கேட்கின்றார். இனி எஞ்சியுள்ள படித்தரங்களுக்காக நான் உன்னிடத்தில் உதவி தேடுகின்றேன். ஆனால் நாம் எப்போதும் இதனை நினைவிற்கொள்ள வேண்டும், இறைவன் நமது உள்ளங்களின் நிலைமைகளையும் நமது ஒவ்வொரு செயலையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே நமது முயற்சிகளை அதன் உச்சம் வரை சென்றடைய செய்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து பின்னர் அவனிடத்தில் உதவி தேடக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த விவகாரத்திலும் தனது உள்ளத்தை நல்ல முறையில் ஆய்வு செய்வது ஒவ்வொருவருக்கும் அவசியமாகும். தக்வாவின்படி நாம் செயல்படுகின்றோமா இல்லையா என்பதையும் நாம் பார்ப்பது அவசியமாகும். அடுத்த அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் சில முறை திட்டங்களிலிருந்து பயன்பெறுகின்றான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் திட்டங்களை மட்டுமே முழுமையாக நம்புவது கடுமையான அறிவீனமாகும். எதுவரை திட்டங்களுடன் துவா இடம்பெறாதோ அதனால் எந்த பயனும் இல்லை. அதேபோன்று துவாவுடன் திட்டமில்லை என்றாலும் எந்த பயனும் கிடைக்காது. எந்த ஜன்னல்களின் வழியாக பாவம் நுழைகின்றதோ அதனை நாம் முதலில் அடைக்க வேண்டும். எந்த ஓட்டையிலிருந்து
அல்லது எந்த இடத்திலிருந்து பாவம் நுழைகின்றதோ அல்லது மார்க்கத்திலிருந்து விலகுவதற்கு எந்த விஷயம் காரணமாக இருக்கின்றதோ அதிலிருந்து விலகுவது அவசியமாகும். அடுத்த அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் சில முறை திட்டங்களிலிருந்து பயன்பெறுகின்றான். எனவேதான் அந்த ஜன்னலை முதலில் அடைக்க வேண்டும் என்று ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் மனதின் பரந்துபட்ட தன்மைக்காக துவா செய்ய வேண்டும். எனவேதான் இதை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் வல்லதீன ஜாஹது என்று கூறியுள்ளான். திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இதில் பெருமளவு வழிகாட்டல் வழங்கப்பட்டுள்ளது. திட்டங்களிலும் இறைவனை விட்டுவிடக்கூடாது. மற்றொரு பக்கம் அல்லாஹ் கூறுகின்றான், உதூனி அஸ்தஜிப் லக்கும். எனவே மனிதன் முழுமையான இறை அச்சத்தை தேடக்கூடியவனாக இருந்தால் முதலில் திட்டம் தீட்ட வேண்டும், அத்துடன் துவாவும் செய்ய வேண்டும். இரண்டையும் செயல்படுத்துவதற்குரிய உரிமைகளையும் வழங்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அதன் காரணமாக அல்லாஹ் அவர் மீது கருணை செய்வான். ஆனால் ஒன்றை செய்துவிட்டு மற்றொன்றை புறக்கணித்து விட்டால் அதன் அருட்களிலிருந்து நாம் இழப்பிற்குரியவராக இருப்போம். இரண்டையும் செயலாற்ற வேண்டிய உரிமைகளையும் வழங்கியவாறு நாம் செயலாற்ற வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனவே மனிதன் இதுபோன்ற வழிமுறைகள் மூலமாகத்தான் தக்வாவில் நிலை பெறுகின்றான். அதாவது திட்டம் மற்றும் துவாவின் மூலம் பயன்பெறுகின்றான். அல்லாஹ்வின் மீது அச்சம் கொள்வது என்பது எல்லா செயல்களின் வேறாகும். அதுபோன்ற முறைகளின் மூலமாகவே மனிதன் இறை அச்சத்தில் நிலை பெற முடியும். அது என்ன வழிமுறை என்பதை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். அதாவது திட்டமும் துவாவும் தான் அந்த வழிமுறையாகும். இந்த நிலைகளில் தான் தக்வா நிலை பெற முடியும். அல்லாஹிற்கு அஞ்சுவது எல்லா அமல்களின் வேறாகும். அதிலிருந்து எவர் விலகி இருப்பாரோ அவர் தீயவராவார். தக்வாவின் மூலம் செயல்களின் அழகு உருவாகின்றது. தக்வாதான் செயல்களை சிறப்பிக்கின்றது. அதன் மூலம் அல்லாஹ்வின் நெருக்கம் மனிதனுக்கு கிடைக்கின்றது. மேலும் அதன் மூலமே மனிதன் அல்லாஹ்வின் நேசராக ஆக முடியும். எனவே அல்லாஹ் கூறுகின்றான், இன் அவுலியாஉஹு இலல் முத்தகூன். இந்த வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு ஒரு இடத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இறை நேசத்தின் பங்கு என்பது தக்வாவை அடிப்படையாக கொண்டுள்ளது. இறைவனுக்கு அஞ்சி நடுங்கி அவன் முன்னால் விழுந்து அதனை பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் சிறப்பான அந்தஸ்தை அடைந்து விடுவீர்கள். அல்லாஹ்வின் நேசராக ஆக வேண்டும் என்றால் பின்னர் அந்த நிலை இறை அச்சத்தின் மூலமாகவே கிடைக்கின்றது. அல்லாஹின் மீதான அச்சம் உள்ளத்தில் இருக்குமென்றால் அவனுக்கு அஞ்சிக் கொண்டே மனிதன் இருப்பான் என்றால் அந்த நிலையில் மனிதன் உயர்வான அந்தஸ்தை அடைந்து விடுவான். அடுத்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், முழுமையான முறையில் தக்வாவின் அனைத்து படித்தரங்களை மனிதன் முழுமை செய்யும் போது அல்லாஹ்வின் நேசர்களின் கூட்டத்தில் மனிதன் நுழைந்து விடுவான். தக்வா என்பது உண்மையில் ஒரு வகையான மரணமாகும். ஏனென்றால் மனதின் அனைத்து அம்சங்களையும் மனிதன் புறக்கணிக்கிற போது அது மரணித்துவிடும். எனவேதான் மூத்து கபல அன் தமூத்து என்று கூறப்பட்டுள்ளது. மனிதனின் மனம் என்பது எப்பொழுதும் வெளிப்படையான இன்பங்களையே விரும்பக்கூடியதாக இருக்கும். மறைவான இன்பங்களை அது அறியாததாக இருக்கும். அதாவது அல்லாஹ்வை பெறக்கூடிய இன்பங்கள் மற்றும் ஆன்மீக இன்பங்கள் மறைந்திருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அதனை மனிதனின் மனம் அறிவதில்லை. ஆனால் வெளிப்படையான பளபளப்பான இன்பங்களையே மனிதன் அறிகின்றான். மனித மனமும் அதையே அறிந்துள்ளது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனதை எச்சரிக்கை செய்வதற்காக முதலில் வெளிப்படையான இன்பங்களின் மீது ஒரு வகையான மரணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு மறைவான இன்பங்களை பற்றிய அறிவு மனதிற்கு ஏற்படும். அதாவது வெளிப்படையான இன்பங்களின் மீது மரணத்தை ஏற்படுத்திக் கொண்டால் பின்னர் மனிதனின் மனம் மறைந்திருக்கக்கூடிய இன்பத்தை அறிந்து கொள்ளும். பின்னர் அந்த நேரத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய இன்பத்தை அறிந்து கொள்ள மனமும் விரும்பும். அவ்வாறு விரும்ப தொடங்கிவிட்டால் சொர்க்க வாழ்க்கைக்குரிய முன்னுதாரணங்களும் தொடங்கிவிடும்.
பின்னர் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் यानी तदबीर और दुआ से தனது ஜமாத்திற்கு அறிவுரை செய்தவாறு கூறுகின்றார்கள், எமது ஜமாத்தை சார்ந்தவர்கள் தமது நப்சின் மீது ஒரு வகையான மரணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அறிவுரை என்பது இறை நேசர்களுக்கோ அல்லது உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த மக்களுக்கோ செய்யப்பட்ட அறிவுரை அல்ல. மாறாக ஜமாத்தின் உறுப்பினர்களுக்கு பொதுவாக செய்யப்பட்ட அறிவுரையாகும். जो उससे खाली है இந்த இடத்தை அடைவதற்கு அல்லாஹ் ஒரு சிறப்பான அந்தஸ்தை விரும்புகின்றான். எல்லா நப்சும் இந்த இடத்தை அடைவதில்லை. पैदा करता है அன்னார் ஜமாத்திற்கு பொதுவாக இந்த அறிவுரையை செய்திருக்கின்றார்கள். और इसी के जरिए எனவே நாம் நப்சின் மீது ஒரு வகையான மரணத்தை ஏற்படுத்திக் கொண்டு தக்வாவை பெறுவதற்காக முதலில் பயிற்சி பெற வேண்டும். इन्ना औलिया அதற்கான உதாரணம் பிள்ளைகள் எழுத கற்றுக்கொள்வதாகும். इन ஆரம்பத்தில் அந்த பிள்ளைகள் கோணல் மாணலாக எழுதுகின்றார்கள். इल्लल ஆனால் இறுதியில் பயிற்சி செய்து அவர்கள் மிக தெளிவாகவும் நேராகவும் சுயமே எழுத தொடங்கி விடுகின்றார்கள். இதேபோன்று நமது ஜமாத்தை சார்ந்தவர்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்களின் உழைப்பை காணுகின்ற போது சுயமே அவர்கள் மீது கருணை காட்டி விடுவான். मजीद इस तरह फरमाई வல்லதீன ஜாஹது ஃபீனா என்ற வசனம் தொடர்பாக முன்னரும் கூறப்பட்டது. அதற்கு விளக்கமளித்தவாறு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வல்லதீன ஜாஹது ஃபீனா என்பதில் இந்த பயிற்சிகளை பற்றியே கூறப்பட்டுள்ளது. तकवा से மனிதன் உழைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். खौफ दिल में அந்நிலையில் அல்லாஹ்வும் கருணை செய்வான், மேலும் அதற்குரிய கனிகளை வழங்குவான். தொடர்ந்து ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், आते हैं இந்த வசனத்தில் जब तकवा कोई முஜாஹிதா என்பதன் பொருள் எவ்வாறு ஒரு சிறுவன் பயிற்சி செய்கின்றானோ அதே போன்று மனிதன் ஒரு பக்கம் துஆ செய்ய வேண்டும், மற்றொரு பக்கம் முழுமையான திட்டங்களையும் செயலாற்ற வேண்டும். जब नफ्स இறுதியில் இறைவனின் அருள் வந்தடைந்துவிடும். मर जाएगा इसलिए कहा அதன் மூலம் உள்ளத்தின் எழுச்சிகளும் கோபங்களும் அடங்கி தணிந்து விடுகின்றன. அந்த நிலை எப்படிப்பட்ட நிலையாக ஆகிவிடுகின்றது என்றால் நெருப்பின் மீது தண்ணீரை வீசுகின்ற நிலையாக அது அமைந்துவிடும். ஏராளமான மனிதர்கள் தீமையின் பக்கம் சாயும் ஆன்மா என்ற நிலையிலேயே மூழ்கி இருக்கின்றார்கள். பின்னர் ஜமாத்தின் உள்ளார்ந்த சீர்திருத்தம் தொடர்பாக அன்னார் கூறுகின்றார்கள், ஜமாத்தின் உறுப்பினர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். उनको तो जानता ही नहीं, அவர்களுக்குள் பகைமையும் மனக்கசப்புகளும் उन्हीं को इंसान जानता है உருவாகி விடுகின்றன. और नफ्स சாதாரண ஒரு விஷயத்தின் காரணமாக ஒருவர் மற்றவரின் கண்ணியத்தின் மீது தாக்குதல் தொடுக்கின்றார், மேலும் தனது சகோதரனுடன் சண்டையிடுகின்றார். फरमाया இது மிகவும் उदार करने के लिए விரும்பத்தகாத செயலாகும். अव्वल ज़ाहिरी लज़ात पर இது இருக்கக்கூடாது. மாறாக ஒருவர் தவறை ஒப்புக்கொள்வதால் என்னவாகிவிடப் போகிறது? அன்னார் கூறுகின்றார்கள், சில நபர்கள் சின்னஞ்சிறு விஷயத்தில் மற்றவரை இழிவுபடுத்தாமல் பின்வாங்குவதில்லை. இதுபோன்ற விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது கட்டாயமாகும். रूहानी लज़ात का इल्म हो, இறைவனின் ஒரு பெயர் சத்தாராகும். ज़ाहिरी लज़ात जो हैं उन पर मौत அவ்வாறிருக்க இவர்கள் ஏன் தனது சகோதரர்கள் மீது கருணை காட்டுவதில்லை? மேலும் மன்னித்தலையும் குறைகளை திரையிடுதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்வதில்லை. शुरू होंगी। தனது சகோதரனின் குறைகளை திரையிட வேண்டும், छुपी हुई लज़ात का इल्म அவனது கண்ணியம் மற்றும் மரியாதையின் மீது தாக்குதல் தொடுக்க கூடாது. இன்றும் கூட ஜமாத்தில் ஏராளமான நபர்கள் இருக்கின்றார்கள். फिर आपने फरमाया அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சின்னஞ்சிறு விஷயங்களில் தனக்கு எதிராக ஒன்றை கேட்டுவிட்டால் அவர்கள் கொதித்து விடுகின்றனர். कि नफ्स पर ஆனால் அதுபோன்ற அனைத்து மன எழுச்சிகளை அடக்குவது மிக அவசியமாகும். औलिया அதனை முடிவுக்கு கொண்டு வருவது மிக அவசியமாகும். कोई नसीहत नहीं है, बल्कि மென்மையும் இயல்பில் சகிப்புத்தன்மையும் உருவாக வேண்டும். कि इस मुकाम பொதுவாக பார்ப்பது என்னவென்றால் ताला के लिए ஒரு சாதாரண விஷயத்தில் தர்க்கம் தொடங்கிவிடுகின்றது. उम्मीद नसीहत फरमाई है जमात பின்னர் ஒருவர் மற்றவரை வீழ்த்துகின்ற கவலையில் இருக்கின்றனர். எவ்வாறு நாம் பிறரை இழிவுபடுத்தலாம் என்று கவலை கொள்கின்றனர். நாம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகின்றனர். அதுபோன்ற சந்தர்ப்பங்களிலிருந்து மனதின் எழுச்சிகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். மேலும் குழப்பத்தை முடிவு கட்டுவதற்காக சின்னஞ்சிறு விஷயங்களிலும் வேண்டுமென்றே இழிவையும் சகித்துக் கொள்ள வேண்டும். மேலும் எதிரிலுள்ள தனது சகோதரனை இழிவுபடுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஒருபோதும் இறங்கக்கூடாது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பிறரது குறைகளை பிடித்துக் கொண்டு பரப்புவது என்பது தற்பெருமையின் வேர் மற்றும் நோயாகும்.
தனது சகோதரன் மீது வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை என்பது தற்பெருமையின் வேறாகும் என்று ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. பிறருடைய குற்றங்களை பரப்புவதும் தற்பெருமையின் அடையாளமாகும். இதை பற்றி மேலும் விவரித்தவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தனது சகோதரனை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் கூட தற்பெருமையின் ஒரு வேறாகும். தனது ஒரு சகோதரனின் குறையை பரப்புவதற்கு தூண்டுகின்ற ஒரு நோயாகும். இதுபோன்ற காரணங்களால் நப்ஸ் அசுத்தமாகி விடுகின்றது. இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக இந்த அனைத்து விவகாரங்களும் தக்வாவில் அடங்கும். உள்ளார்ந்த மற்றும் வெளிப்படையான காரியங்களில் இறை அச்சத்தை மேற்கொள்ளக்கூடிய மனிதர் வானவர்களின் கூட்டங்களில் சேர்க்கப்படுகின்றார். இறை அச்சமுடையவர் உலகத்தின் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார். இறைவன் அவரது குறைகளை திரையிடுகின்றான். இந்த வழிமுறைகளை மேற்கொள்ளாதவரை எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் இறை அச்சத்திற்கு பிறகுதான் இறைவனின் அருட்கள் கிடைக்கின்றன. அதுபோன்ற மக்கள் எனது பையத்திலிருந்து எந்த நன்மையையும் பெற முடியாது. நினைவிற்கொள்ளுங்கள், நாவளவில் பைய செய்வதில் எந்த பயனும் இல்லை. அல்லாஹ் மன தூய்மையை விரும்புகின்றார். எனவே நாவளவிலான பையத்தினால் எந்த பயனும் கிடைக்காது. பயனும் எவ்வாறு கிடைக்க முடியும்? ஓர் அநீதி உள்ளுக்குள்ளேயே இருக்கின்ற போது பின்னர் அது எவ்வாறு பயனளிக்கும்? அந்நியரிடம் காணப்படுகின்ற மன எழுச்சியும் ஆணவமும் அகந்தையும் பகட்டும் கோபமும் அவரிடமும் இருக்குமென்றால் பின்னர் அவருக்கும் அந்நியருக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? இதனை மேலும் விவரித்தவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், எனவே நீங்கள் உங்களது உள்ளங்களில் தூய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் ஒழுக்கத்தின் உயர்தரமான முன்னுதாரணங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்னார் கூறுகின்றார்கள், முழு கிராமத்திலும் ஒரே ஒரு நல்லவர் இருந்தால் அந்நிலையில் மக்கள் அற்புதங்களை கண்டு தாக்கத்திற்கு ஆளாகி விடுவார்கள். நல்ல மனிதராகவும் தூய இயல்பு படைத்தவராகவும் மக்களுக்கு நன்மை பயப்பவராகவும் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவராகவும் பணிவை மேற்கொள்ளக்கூடியவராகவும் ஒருவர் இருந்தால் அதன் மூலம் அற்புதங்களை போன்று மக்கள் அவரின் தாக்கத்திற்கு ஆளாகி விடுவார்கள். தப்லீக் செய்வதற்கு இதுவும் ஒரு வழிமுறையாகும். அல்லாஹிற்கு அஞ்சி நன்மையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதரிடத்தில் இறைவன் ஒரு திகிலை உருவாக்கி விடுகின்றான். இவர் இறை அடியார் ஆவார் என்ற திகில் மற்றவர்களது உள்ளங்களில் அவரை பற்றி ஏற்படுத்தப்படுகின்றது. அந்நிலையில் எவ்வளவுதான் ஒருவர் பகைமை கொண்டிருந்தாலும் மெதுமெதுவாக அவர்கள் அனைவரும் தாமாகவே அவரை பின்தொடர்ந்து விடுவார்கள். மேலும் அவரை எள்ளி நகையாடுவதற்கு பகரமாக அவரின் மேன்மைகளை கூறக்கூடியவராகவும் ஆகிவிடுவார்கள். எவர் இறைவன் புறமிருந்து வருகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தனது மகத்துவத்திலிருந்து பங்கு வழங்குகின்றான். இதுவே நற்பாக்கியத்திற்கான வழிமுறையாகும். எனவே சின்னஞ்சிறு விஷயங்களில் சகோதரர்களுக்கு துன்பங்களை வழங்குவது உகந்த காரியம் அல்ல என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நல்லொழுக்கங்களையும் ஒருங்கே பெற்றிருந்தார்கள். தற்போது அல்லாஹ் முழுமையான முன்மாதிரியாக அன்னாரின் நல்லொழுக்கத்தை நிலைநாட்டியுள்ளான். இப்போதும் அதே காட்டுமிராண்டித்தனம் இருக்குமென்றால் பின்னர் அந்த நிலையானது மிகவும் வேதனைப்படக்கூடியதாகும். அது மட்டுமல்ல, அது மிக துர்பாக்கிய நிலையாகும். எனவே பழி சுமத்தாதீர்கள். ஏனென்றால் சில நேரம் மனிதன் பிறர் மீது பழி சுமத்தி பின்னர் சுயமே அதில் அகப்பட்டுக் கொள்கின்றான். அந்த குறை அவரிடம் இல்லை என்றால் பின்னர் நீங்கள் அவர் மீது பழி சுமத்தியவராக ஆகிவிடுவீர்கள். பின்னர் நீங்கள் சுயமே அதில் அகப்பட்டுக் கொள்வீர்கள். ஆனால் ஒருவேளை உண்மையிலேயே அந்த குறை அவரிடம் இருக்குமென்றால் நீங்கள் எவர் மீது அந்த குற்றத்தை சுமத்துகின்றீர்களோ அவரது விவகாரம் அல்லாஹ்விடம் உள்ளது. ஆனாலும் நீங்கள் பழி சுமத்துவதற்கு உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. தீமை இருக்குமென்றால் அந்த விவகாரம் இறைவனிடம் இருக்கும். தீமை இருக்குமென்றால் அந்த விவகாரம் இறைவனிடம் உள்ளது. ஒருவேளை அந்த தீமை இல்லை என்றால் நீங்கள் கூறுவதால் அது உங்கள் பக்கம் திரும்பிவிடும். பின்னர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஏராளமான மக்களிடம் பழக்கம் என்னவென்றால் அவர்கள் தனது சகோதரர்கள் மீது விரைவாக அசுத்தமான பழியை சுமத்தி விடுகின்றார்கள்.
फरमाया कि याद रखो இந்த காரியங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். மனித இனத்திற்கு நன்மை செய்யுங்கள். உங்கள் சகோதரர்கள் மீது அனுதாபம் காட்டுங்கள். அண்டை அயலாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவி மக்களுடன் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள். फायदा तो कोई नहीं होगा, फायदा हो எல்லாவற்றையும் விட ஷிர்க்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அதுவே இறை அச்சத்தின் முதல் படியாகும். अगर वो பின்னர் அன்னார் கூறுகின்றார்கள், இறை அச்சம் என்பதன் பொருள் என்னவென்றால் தீமையின் நுட்பமான வழிகளிலிருந்தும் விலகிக் கொள்வதாகும். ஆனால் நினைவிற்கொள்ளுங்கள், भी है तो நான் நல்லவனாவேன். ஏனென்றால் நான் யாருடைய செல்வத்தையும் அபகரிக்கவில்லை, நான் கொள்ளையடிக்கவில்லை, इस तरह बयान हुई है, நான் திருடவில்லை, इसलिए நான் தீய பார்வை பார்க்கவில்லை, बिजली पैदा करो। நான் விபச்சாரம் செய்யவில்லை என்று இதுபோன்ற விஷயங்களை கூறுவதால் மட்டும் அது நன்மையாகி விடாது. फरमाया कि மேலும் இதுபோன்ற நன்மைகள் இறை ஞானம் பெற்றவர்களின் பார்வையில் நகைப்பிற்குரியதாக இருக்கும். करामत की तरह उससे मुतासर होंगे। ஏனென்றால் नेक हो, ஒருவர் அந்த தீமைகளை செய்தால், திருடினால் மற்றும் கொள்ளையடித்தால் அவருக்கு தண்டனை கிடைக்கும். अपने जज्बात को काबू में எனவே இறை ஞானமுள்ளவர்களின் பார்வையில் இது ஒன்றும் மதிக்கத்தக்க நன்மை அல்ல. लोग करामत की तरह उससे मुतासर மாறாக அசல் மற்றும் உண்மையான நன்மை என்னவென்றால் மனித இனத்திற்கு தொண்டாற்றுவதே ஆகும். जो अल्लाह ताला மேலும் அல்லாஹ்வின் வழியில் முழுமையான உண்மையையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துவதாகும். और दिलों में மேலும் அவனது வழியில் உயிரையும் கொடுக்க ஆயத்தமாகி விடுவதாகும். எனவே அல்லாஹ் கூறுகின்றான், पड़ता है कि खाक ऐसी ही दुश्मनी இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீனஹும் முஹ்சினூன். அதாவது எவர்கள் தீமைகளிலிருந்து விலகுவதுடன் நன்மைகளையும் மேற்கொள்கின்றார்களோ அவர்களுடனேயே அல்லாஹ் இருக்கின்றான். कि बिल्कुल सच எனவே நினைவிற்கொள்ளுங்கள், தீமைகளிலிருந்து மட்டும் விலகி இருப்பது மட்டும் சிறப்பிற்குரிய காரியம் அல்ல, हिस्सा देता है அத்துடன் और ये तरीक அவன் நன்மையை மேற்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும். रखो। அடுத்த அன்னார் கூறுகின்றார்கள், எல்லா வகையான தூய்மை மற்றும் நன்மையின் அசல் வேர் என்னவென்றால் हजरत அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்வதாகும். ये अखलाक எந்த அளவுக்கு ஒருவருக்கு அல்லாஹின் மீதான நம்பிக்கையில் பலகீனம் இருக்குமோ அதே அளவிற்கு அவரது செயல்களில் பலவீனமும் சோம்பேறித்தனமும் காணப்படும். ना आपके अखलाक का कायम किया। ஆனால் ஈமான் வலிமையானதாக இருந்தால், அல்லாஹின் மீதான நம்பிக்கை உறுதியானதாக இருந்தால் அந்நிலையில் செயல்களும் நன்மையானதாகவே இருக்கும். ஈமான் வலிமையானதாகவும் अगर वही दरिंदगी रही அல்லாஹின் மீதும் அவனது அனைத்து முழுமையான பண்புகளின் மீதும் உறுதி ஏற்பட்டுவிடும் என்றால் पर ऐब न लगाओ, பிறகு அதே அளவில் வினோதமான வடிவில் மனிதனின் செயல்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். गिरफ्तार हो जाता है। இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர் பாவம் செய்வதற்கு ஆற்றல் உடையவராக ஒருபோதும் இருக்க மாட்டார். अगर वो ऐब उसमें ஏனென்றால் இந்த நம்பிக்கையானது அவரது மன இச்சைகளின் ஆற்றல்களையும் பாவத்தின் உறுப்புகளையும் துண்டித்து விடுகின்றது. तुम इल्जाम लगा रहे हो जिसके அன்னார் கூறினார்கள், பாருங்கள், ஒருவரின் கண்கள் தோண்டி வீசப்பட்டு விட்டால் मामला पर खुदा ताला से அந்நிலையில் அந்த கண்களை கொண்டு அவர் எவ்வாறு தீய பார்வையை பார்ப்பார்? கண்களினால் செய்யப்படுகின்ற பாவங்களை அவர் எவ்வாறு செய்வார்? அதேபோன்று ஒருவரின் கரம் துண்டிக்கப்பட்டு விட்டால் அந்த உறுப்புடன் தொடர்புடைய பாவங்களை அவர் எவ்வாறு செய்வார்? முற்றிலும் அதே போன்று की आदत होती ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் சாந்தியடைந்த ஆன்மாவின் நிலையில் வந்து விடுகின்ற போது அந்த சாந்தியடைந்த ஆன்மாவானது அவரை குருடராக்கி விடுகின்றது. அவரது கண்களில் பாவத்திற்கான ஆற்றல்களே எஞ்சியிருப்பதில்லை. அவர் பார்க்கின்றார், ஆனால் பார்ப்பதில்லை. கண்களின் பாவம் அவரிடமிருந்து வெளிப்படுவதில்லை. அவர் பார்ப்பார், ஆனால் தீய பார்வையுடன் எதனையும் பார்க்க மாட்டார். பாவத்தின் கண்கொண்டு எதனையும் பார்க்க மாட்டார். ஏனெனில் கண்களின் பாவ பார்வை அவரிடமிருந்து முற்றிலும் அகன்றுவிடும். அவர் செவியுடையவராக இருப்பார், ஆனால் அவர் செவிடராக இருப்பார். அவர் கேட்பார், ஆனால் தீய விஷயங்களை கேட்க மாட்டார். एक शख्स कहे அதாவது பாவத்திற்குரிய காரியங்களை அவர் கேட்க மாட்டார். இதேபோன்று அவரது அனைத்து மன இச்சைகளும் ஆபாச சிந்தனைகளும் உள்ளார்ந்த உறுப்புகளும் பாவத்திற்குரிய உள்ளார்ந்த உறுப்புகளும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. क्योंकि अगर वो इन बदियों का பாவம் செய்யக்கூடிய அனைத்து ஆற்றல்களின் மீதும் ஒரு வகையான மரணம் வழங்கப்படுகின்றது. அவர் முற்றிலும் ஒரு மரணித்தவரை போன்று இருப்பார். அவர் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்புடையவராகவே இருப்பார். அவர் அதுவன்றி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டார். नौए इंसान की இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது कामिल सिद्क और वफा மனிதனிடம் இந்த நிலை உருவாகிவிடும். और उसकी राह में जान அதன் விளைவாக முழுமையான மன அமைதி அவருக்கு வழங்கப்படும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அந்தஸ்தை அடைவதையே மனிதன் தனது வாழ்க்கையின் அசல் நோக்கமாக கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
இந்த அந்தஸ்தை அடைவதையே மனிதன் தனது வாழ்க்கையின் அசல் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். और साथ ही नेक இதுவே மனிதனின் அசல் நோக்கமாக இருக்க வேண்டும் ये खूबी याद என்று கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் कोई खूबी की बात ஜமாத்திற்கு இவ்வாறு அறிவுரை கூறினார்கள். नेकियां ना करे முழுமையான மன அமைதியை பெறுவதற்காக முழுமையான ஈமான் அவசியமாகும். எனவே அல்லாஹின் மீது உண்மையான நம்பிக்கையை பெற்றுக் கொள்வது எனது ஜமாத்தின் மீது முதல் கடமையாகும். इंसान का ईमान बिल्लाह का முழுமையான மன அமைதியை பெறுவதற்காக முழுமையான ஈமான் அவசியமாகும். எனவே அல்லாஹின் மீது உண்மையான நம்பிக்கையை பெற்றுக் கொள்வது ईमान मजबूत होगा। எனது ஜமாத்தின் மீதான முதல் கடமையாகும். जब ईमान कवी हो அன்னார் கூறுகின்றார்கள், अल्लाह ताला को இறைவன் ஒருவரை தூயவராக ஆக்காதவரை बात कामला के साथ यकीन எவரும் தூயவராக ஆகிவிட முடியாது. उसी कदर अजीब रंग की இறைவனின் சன்னிதானத்தில் உருக்கத்துடனும் பணிவுடனும் மனிதனின் ஆன்மா சிரம்பணியும் என்றால் यकीन पैदा हो जाए இறைவன் அத்தகையவரின் துவாவை ஒப்புக்கொள்வார். के अमाल में पैदा हो जाती है। பின்னர் அவர் இறையச்சமுடையவராக ஆகிவிடுவார். रखने वाला அந்நிலையில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை புரிவதற்கு அவர் தகுதியுடையவராகவும் ஆகிவிடுவார். गुनाह के आज़ा को அதுவன்றி அவர் எதனை மார்க்கம் என்று கூறிக்கொண்டிருந்தாலும் अगर किसी की आंखें निकाल दी जाए அல்லது இறைவணக்கம் எல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தாலும் சரியே, அவை வெறும் சடங்கு சம்பிரதாயமாகவே அமையும். और अगर மேலும் தனது முன்னோர்களை பின்பற்றி फिर वो गुनाह जो அல்லது செவியுற்ற விஷயங்களை மேலோட்டமாக செயல்படுத்தக்கூடியவராகவே அவர் அந்நிலையில் இருப்பார். फरमाते हैं कि ठीक எனது மூதாதையர்கள் செய்து வந்தனர், नफ्से मुतमईन எனவே நானும் செய்கின்றேன் என்ற எண்ணம் கொண்டவராகவே அவர் இருப்பார். कर देता है। எந்த உண்மைத்துவமும் ஆன்மீகமும் அந்நிலையில் அத்தகைய நபரிடம் இருக்காது. क्योंकि आंखों के எனவே இறை அச்சத்தின் தரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். से नहीं देखता, गुनाह की नजर से नहीं देखता। ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அந்த இறை அச்சத்தின் தரம் இதுவே ஆகும். மேலும் மார்க்கத்தை அறிவதற்கும் புரிவதற்கும் सुनता है அமல் செய்வதற்கும் உரிய அளவுகளும் இதுவே ஆகும். और वो बातें जो गुनाह की இந்த தரத்தை நாம் பெறுவதன் பக்கம்தான் इसी तरह पर ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கவனமூட்டியுள்ளார்கள். काट दिए जाते हैं, அதனை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். उससे गुनाह सादर हो सकता நாம் நமது செயல்களுடன் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் பணிவுடன் குனிந்து உதவி தேட வேண்டும். है। और खुदा இந்த தரங்களை நாம் அடைவதற்கு वो इसके सिवा அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். ये वो हालत होती ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எதிர்பார்ப்புகளை முழுமை செய்யவும் நமக்கு நற்பாக்கியம் கிடைக்க இறைவனிடத்தில் நாம் உதவி தேட வேண்டும். है। फरमाते हैं कि यही वो मुकाम அடுத்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள நோன்பின் விளக்கங்களும் இறை அச்சத்தை அடிப்படையாக கொண்டதாகும். அதனை சரியான முறையில் பயன்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. इंसान का असल मकसूद होना चाहिए। அதனை फिर आगे जमात அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் அவனது நிலையிலேயே விட்டுவிட்டுள்ளான். நிபந்தனை என்னவென்றால் हासिल करने के वास्ते இறை அச்சத்தை மேற்கொள்ள வேண்டும். நோயின் நிலையில் நோன்பு வைப்பதற்கு அவருக்கு ஆற்றல் இல்லை என்றால், அதாவது पहला फर्ज ये है நோன்பை சகிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு நோய் இருக்கும் என்றால், மேலும் நோயின் நிலையில் அவர் நோன்பு நோற்க வேண்டாம் என்று அல்லாஹ் மனிதனுக்கு வழிகாட்டியுள்ளான். न बनावे, எனவே நோயாளியாக இருக்கின்ற நிலையில் அவன் ஃபிதியா வழங்க வேண்டும். इससे उसकी रूह गिरेगी। ஆனால் போலியான காரணங்களை தேடி ஃபிதியா கொடுப்பதை ஒரு கேடயமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. वो इस काबिल हो सकेगा நல்ல பணிகளை செய்து கட்டுப்படுவது அவசியமாகும். समझ सके அல்லாஹ் எவ்வாறு இந்த பணியை கட்டளையிட்டுள்ளான் என்று பார்க்க வேண்டும். எனவே ஆழமாக தக்வாவின் வழிகளில் நடந்து தன்னைத்தானே ஒருவர் ஆய்வு செய்தால் பின்னர் நோன்பு நோற்பது சிறந்ததாகும் என்பதை கண்டுகொள்வார். अदा कर रहे थे நோன்பு நோற்பது சிறந்ததா அல்லது தற்காலிகமாக ஃபிதியா கொடுப்பது சிறந்ததா என்பதை அவர் அறிந்து கொள்வார். यारे तकवा மேலும் விளக்கியவாறு அல்லாஹ் கூறுகின்றான், நோயாளியாகவோ பயணியாகவோ நீங்கள் இருந்தால் நோன்பு நோற்க வேண்டாம். समझने ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு கடினத்தை விரும்பவில்லை. जिसे மேலும் நோய் அகன்று விடும்போது பின்னர் விடுபட்ட நோன்புகளை முழுமை செய்ய வேண்டும். इस्लाम ने तवज्जो दिलाई பயணத்தின் போது விடுபட்ட நோன்புகளை முழுமை செய்ய வேண்டும். ஃபிதியாவையும் வழங்கிவிட வேண்டும். लोगों के साथ எனவே சுற்றி வளைத்து விஷயம் எங்கு வந்து நிற்கின்றதென்றால், மனிதன் தக்வாவின்படி நடந்து அல்லாஹ்வின் அச்சத்தை உள்ளத்தில் சுமந்து இறைவன் நமது நிலைகளை நன்கு அறிகின்றான் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் முடிவெடுக்க வேண்டும். इस्लाम की அல்லாஹ் तवक्कुआत உங்களுக்கான சிறந்த சூழலையும் விளைவையும் அந்நிலையில் உருவாக்குவான். यही तकवा है ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், बयान करता எவரது உள்ளம் இதனால் மகிழ்ச்சி அடைந்து விடுமோ, அதாவது ரமலான் வர வேண்டும், ரமலான் வந்தால் நான் நோன்பு நோற்பேன் என்று காத்திருந்து ரமலான் வந்த பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக நோன்பு நோற்கவில்லை என்றால் வீணில் அவர் நோன்பிலிருந்து இழப்பிற்குரியவராக இருக்க மாட்டார். तकवा से काम लिया जाए। அன்னார் கூறியுள்ளார்கள், अगर रोजे இந்த உலகில் ஏராளமான மக்கள் போலியான காரணங்களை உருவாக்கிக் கொள்கின்றார்கள். रोजा बर्दाश्त करना मुश्किल மேலும் நாம் எவ்வாறு உலகவாதிகளை ஏமாற்றி விடுகின்றோமோ அதுபோன்று இறைவனையும் ஏமாற்றி விடலாம் என்று எண்ணுகின்றார்கள்.
तो फिर फिदिया दे। நாம் உலகவாதிகளை ஏமாற்றிவிட்டோம், எனவே அல்லாஹ்வையும் ஏமாற்றி விடலாம் என்று கருதுகின்றார்கள். போலியான காரணங்களை தேடுபவர்கள் தாங்கள் காரண காரியங்களை உருவாக்கி கொண்டு அவர்கள் இறை கட்டளையிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் இறைவனின் பார்வையில் அது சரியல்ல. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் இதுபோன்ற போலியான காரணங்களை உருவாக்கி கொண்டு இருக்க விரும்பினால் வாழ்நாள் முழுவதும் அமர்ந்து கொண்டே தொழுது கொண்டிருப்பான். மேலும் ரமலானின் நோன்புகளிலிருந்து முற்றிலும் விலகியும் இருக்க முடியும். ஆனால் இறைவன் அவரது நீயத்தையும் எண்ணத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் மறைவானவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். பாதாளம் வரை அவனது பார்வை சென்றடைகின்றது. அவன் நமது எண்ணங்களையும் நன்கு அறிகின்றான், நமது நீயத்துகளையும் நன்கு அறிகின்றான். எவர் உண்மையையும் களப்பற்ற தன்மையும் கொண்டவராக இருக்கிறாரோ அவருடன் இறைவன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றான். எவர் போலியான காரணங்களை உருவாக்கிக் கொள்கின்றாரோ அதற்கேற்பவே அல்லாஹ் அவருடன் நடந்து கொள்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் அதை நன்கு அறிகின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையுடன் களப்பற்ற தன்மையையும் கொண்ட நபரை அல்லாஹ் நன்கு அறிகின்றான். ஏனென்றால் அத்தகைய நபரிடம் வேதனை இருக்கும். ஆனால் போலியான காரணங்களை உருவாக்கிக் கொள்வோரிடத்தில் வேதனை இருக்காது. இறைவன் வேதனையுடைய உள்ளம் கொண்டவருக்கு அதிக நற்கூலிகளை வழங்குகின்றான். ஏனென்றால் வேதனையுடைய உள்ளம் மதிக்கத்தக்க ஒன்றாகும். ஆனால் போலியான காரணங்களை உருவாக்குகின்ற மனிதன் விளக்கங்களை சார்ந்து நிற்கின்றான். இறைவனுடைய பார்வையில் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. எனவே இந்த அடிப்படையான விதியை நம்மில் ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தெளிவாக இங்கு கூறிவிட்டான், பயணி மற்றும் நோன்பாளியின் மீது எந்த கட்டாயமும் இல்லை. அவர் பின் நாட்களில் அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும். ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அந்த நிலையில் அத்தகைய மனிதர்கள் ஃபிதியா கொடுப்பது அவசியமாகும் என்று கூறியுள்ளார்கள். இதன் மூலம் நோன்பு நோற்பதற்காக நற்பாக்கியமும் கிடைத்துவிடும். இன்றைய நாட்களில் வைரஸ் நோயின் காரணமாக மக்கள் சில கேள்விகளை கேட்கின்றனர். தொண்டை வறண்டுவிடும், நோய்க்கான அதிக வாய்ப்பு உள்ளது, எனவே நாங்கள் நோன்பு வைக்க வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கின்றனர். நான் பொதுவாக எந்த தீர்ப்பும் வழங்குவதில்லை. நான் இது தொடர்பாக அவர்களுக்கு பொதுவாக இவ்வாறு பதில் எழுதுகின்றேன். அதாவது, நீங்கள் உங்களது நிலைமைகளை பார்த்து சுயமே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். தூய உள்ளம் படைத்தவராகும் இறை அச்சத்தின் வழிகளில் நின்று கொண்டும் உங்களது உள்ளத்திடமே நீங்கள் மார்க்க தீர்ப்பை கேளுங்கள். திருக்குரானின் தெளிவான வழிகாட்டல் என்னவென்றால், நோயாளியாக இருந்தால் நோன்பு நோற்கக்கூடாது. நோயாளியாக ஆகிவிடுவோம் என்ற சாத்தியக்கூறின் அடிப்படையில் நோன்பை விடுவது தவறாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், அந்த நிலையை செயல்படுத்த தொடங்கினால் ஒரு போலியான காரணத்திலிருந்து இன்னொரு போலியான காரணத்தை மனிதன் தேடத் தொடங்கி விடுவார். திருக்குரானின் தெளிவான வழிகாட்டல் என்னவென்றால், நோயாளியாக இருந்தால் நோன்பு நோற்கக்கூடாது. நோயாளியாக ஆகிவிடுவோம் என்ற சாத்தியக்கூறின் அடிப்படையில் நோன்பு விடுவது தவறாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களும் கூறுகின்றார்கள், அந்த நிலையை செயல்படுத்த தொடங்கினால் ஒரு போலியான காரணத்திலிருந்து இன்னொரு போலியான காரணத்தை மனிதன் தேடத் தொடங்கி விடுவான். நோன்பு நோற்றால் நோயாளி ஆகிவிடுவார் என்று மருத்துவர் கூறியிருப்பதாக ஒருவர் கூறினால், நான் அவரிடம் கூறுவேன், நான் பலதரப்பட்ட மருத்துவ வல்லுநர்களுடன் கருத்து கேட்டேன். மருத்துவர்கள் வழங்கியுள்ள கருத்துகளில் அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. சில வல்லுநர்கள் தெளிவாக எனக்கு எழுதியுள்ளார்கள், நோன்பு வைத்தால் நோய் கண்டிப்பாக வரும் என்ற எந்த உறுதியும் கிடையாது. ஆயினும் அறிகுறிகள் வெளிப்படும் என்றால், உதாரணமாக இருமல் அல்லது லேசான காய்ச்சல் இருக்கும் என்றால் நோன்பை விட்டுவிட வேண்டும். அல்லது வேறு ஏதாவது ஒரு அறிகுறி அவர்களுக்கு தென்பட்டால் நோன்பை விட்டுவிட வேண்டும். ஒருவேளை அந்நிலையில் நோன்பு வைத்திருந்தால் அதனை முறித்துக் கொள்ள வேண்டும். சில மருத்துவர்கள் நோன்பு நோற்கக்கூடாது என்ற கருத்தை உடையவர்களாகவும் அல்லது வேறு சில நிபந்தனைகளை வகுத்து தங்களது கருத்தையும் வழங்கியுள்ளார்கள். அதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், நோன்பு வைக்காமல் இருப்பதே சிறந்ததாகும் என்று அவர்கள் கூற விரும்புகின்றார்கள். அவர்களில் யாரும் தெளிவான கருத்தையும் கூறவில்லை. அவர்கள் பயமுறுத்துகின்றார்கள். மேலும் அத்துடன் உணவை கருத்தில் கொண்டால் பின்னர் நோன்பு வைக்கலாம் என்றும் கூறுகின்றனர். இப்போது எழுகின்ற கேள்வி என்னவென்றால், ஏழை மக்களால் இந்த சூழலில் எந்த அளவுக்கு உணவை கருத்தில் கொள்ள முடியும், ஆரோக்கியமான உணவை உண்ண முடியும்? ஆக பலதரப்பட்ட கருத்துக்களை பார்த்த பிறகு நோன்பு வைப்பதால் எந்த தவறும் இல்லை என்ற கருத்தே ஏற்பட்டுள்ளது. ஆயினும் சிறிதளவு சந்தேகம் இருக்குமென்றால் உடனடியாக நோன்பை கைவிட்டு விடுங்கள். சிலரது கருத்து என்னவென்றால், நோன்பாளி இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் நோய் இல்லாத ஆரோக்கியமான மனிதரும் நோன்பு நோக்க வேண்டாம் என்பதாகும்.
रोजा छोड़ना ये गलत ஆனால் வேறு மருத்துவரிடம் கருத்து கேட்டபோது ने फरमाया है அதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். से दूसरा எவ்வாறு இருப்பினும் நோன்பை திறக்கும் போதும் जाएगा। நோன்பு வைக்கும் போதும் अगर कोई कहे தண்ணீரை பயன்படுத்துங்கள். कहते हैं மேலும் எவர்கள் தங்களை பற்றி மிகவும் அதிகமாக கவலைப்படுகின்றார்களோ मुश्किल हो அவர்கள் உடலில் நீண்ட நேரம் தண்ணீர் சத்து தங்கியிருக்கின்ற வகையிலான உணவுகளை எடுத்துக் கொள்ளட்டும். उनकी राय में भी எவ்வாறு இருப்பினும் डॉक्टरों இந்த மருத்துவர்களின் கருத்துக்களில் माहिरीन ने वादे लिखे மருத்துவர்களுக்கிடையே முரண் உள்ளது. ये कोई यकीन இந்த மருத்துவர்களில் அமெரிக்காவின் மருத்துவரும் அடங்குவார், ஜெர்மனியின் மருத்துவரும் அடங்குவார், இங்குள்ள மருத்துவரும் அடங்குவார். எனவே வீணாக காரணமின்றி நோன்பை விடுவது சரியல்ல. या और कोई सिम्टम देखें तो எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற சாக்கு போக்குகளை தேடுபவர்களின் வட்டத்தில் நாம் வந்துவிடக்கூடாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். डॉक्टरों में से भी जो इस बात का ஆயினும் தற்காப்பு அவசியமாகும். कि नहीं रखना சிலரை பொறுத்தவரை தண்ணீரின் தேவை மிக குறைவாகவே உள்ளது. इसका नतीजा அவர்கள் பொதுவாக தண்ணீர் அருந்துவதில்லை. அவர்கள் நோன்பும் வைக்கின்றார்கள். பொதுவான சூழல்களிலும் கூட அவர்கள் அதிகமாக தண்ணீர் அருந்துவதில்லை. நம்முடைய பெரியவர் ஒருவர் இருந்தார். அவரது பெயர் खुराक का ख्याल சௌத்ரி நசீர் சாஹிப் ஆகும். फिर रखे जाए। அவர் நோன்பு காலத்தில் பகல் முழுவதும் வெளியே சுற்றி கொண்டு வருவார். यहाँ किसी நாங்கள் வீடுகளுக்கு வந்ததும் தண்ணீர் குடிக்கவே முந்திக் கொள்வோம். ஆனால் அவரோ மிக குறைவாகவே தண்ணீர் குடிப்பார். टाइम होती है சில முறை குடிப்பார், சில முறை தண்ணீரை குடிக்க மாட்டார். நான் பலமுறை இது பற்றி அவரிடம் கேட்டுள்ளேன். हल्का सा भी शुबा है அதற்கு அவர் எனக்கு தண்ணீரின் தேவை மிக குறைவாகவே உள்ளது என்று கூறுவார். ख्याल है எனவே घर में மனித இயல்புகள் பலதரப்பட்டதாக இருக்கின்றன. सेहत தற்போதைய சூழல்களில் எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு கருத்தில் கொண்டு நாம் நடக்க வேண்டும். किसका कोई जवाब எவ்வாறு இருப்பினும் தனது சூழல்கள் மற்றும் நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ளட்டும். रोजा தனது மனசாட்சியிடம் தீர்ப்பு பெற்றுக் கொள்ளட்டும். होते हुए और रखते மேலும் நோன்பு நோற்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நற்பாக்கியத்தை வேண்டியவாறு துவா செய்யட்டும். மேலும் இந்த நாட்களில் மிக அதிகமாக துவா செய்யுங்கள். भी कर सकते हैं वो अपनी அல்லாஹ் மனிதர்களுக்கு அறிவை வழங்கட்டுமாக. पानी को ज्यादा देर रिटेन रख सकते இறைவனை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் ஆகட்டுமாக. जब डॉक्टरों की राय அல்லாஹ் இந்த உலகிலிருந்து இந்த தொற்று நோயை விரைவாக அழிக்கட்டுமாக. में है और जर्मनी के भी और உலகின் மீது அல்லாஹ் கருணை காட்டுவானாக. वजह மேலும் அகமதிகளாகிய நாமும் அல்லாஹ் மற்றும் அவனது அடியார்களுக்குரிய உரிமைகளை में ना आ जाए தக்வாவின் வழியில் நடந்து நிறைவேற்றுபவர்களாக திகழ்வோமாக. कि तकिया कर ரமலானின் பரக்கத்துகளிலிருந்து முழுமையாக பயன்பெறக்கூடியவர்களாக திகழ்வோமாக. बाजों की இதனையும் நினைவில் கொள்ளுங்கள். அதாவது இன்றைய நாட்களில் உலகின் சூழல்கள் மாறி வருகின்றன. हमारे இந்த தொற்று நோயின் காரணமாக உலகின் பொருளாதார நிலைமைகள் மிகவும் சீர்கெட்டு விட்டன. हम पानी के लिए இன்றைய நாட்களில் இருப்பதை போன்ற பொருளாதார சூழல்கள் வருகின்ற போது लेकिन பிறகு போருக்கான வாய்ப்புகளும் அதிகரித்து விடுவதுண்டு. कभी ना पिया कहते मेरी ஏராளமான ஆய்வாளர்கள் இதுபோன்ற விஷயங்களையும் கூறி வருகின்றனர். इन हालात மேலும் உலகவாதிகளின் அரசாங்கங்கள் தங்களின் சுய நலன்களை சரி செய்து கொள்வதற்காக ख्याल रखना चाहिए बाहर தவறான திட்டங்களை வகுத்து உலகியல் காரணிகளை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்கின்றனர். और दुआ மேலும் உலகவாதிகளின் அரசாங்கங்கள் मांगते हुए தங்களின் நலன்களை சரி செய்து கொள்வதற்கு தீர்வாக உலகியல் திட்டங்களை காரணிகளாக ஆக்கிக் கொள்கின்றனர். தனது நாட்டு மக்களின் கவனத்தை அகற்றுவதற்காக மேலும் கஷ்டங்களில் ஆழ்த்துவதற்குரிய விஷயங்களை பேசுகின்றனர். அதன் காரணமாக இந்த மக்கள் மேலும் நாசத்திற்குள்ளாகி விடுகின்றார்கள். आने वाले हों நான் கூறியது போன்று अल्लाह பல வல்லுநர்களும் இதுபோன்ற கருத்துக்களை கூறியுள்ளனர். எனவே அல்லாஹ் வல்லரசுகளுக்கு அறிவை வழங்குவானாக. दुनिया पर रहम फरमाए அவர்கள் அறிவை கொண்டு செயல்படட்டுமாக. மேலும் உலகில் குழப்பமும் அழிவும் வந்துவிடும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபடாமல் இருக்கட்டுமாக. चलते உலகில் மேலும் குழப்பமும் அழிவும் வந்துவிடும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபடாமல் இருக்கட்டுமாக. உலகில் இப்பொழுது மிக வெளிப்படையாக பத்திரிகைகளிலும் கூட செய்திகள் வந்துவிட்டன. दुनिया के हालात हो रहे हैं வல்லுநர்களும் கருத்துக்களை கூறியிருக்கின்றனர். की वजह से मुआशी हालात அமெரிக்கா ஈரானிற்கு மிரட்டல் விடுத்துள்ளது. खराब हो சீனாவின் மீது குற்றம் சுமத்திக் கொண்டே செல்கின்றனர். ऐसे मुआशी हालात அதாவது சீனா சரியான தகவல் தரவில்லை. எனவே को इम्कान ही बढ़ जाए சீனாவிற்கு எதிராக வழக்கு தொடர விரும்புகின்றனர். इस तरह की बातें भी कर रहे हैं மேலும் சீனா இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றனர். மேலும் ஈரானுடன் நாங்கள் இவ்வாறு நடந்து கொள்வோம் அவ்வாறு நடந்து கொள்வோம் என்றும் கூறுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் அமெரிக்க அரசாங்கம் அறிவுடன் நடக்க வேண்டும். ஏனைய அரசாங்கங்களும் அறிவுடன் செயல்பட வேண்டும். करने की कोशिश करते हैं தற்போதைய சூழல்களில் तो जो बिटाने தவறான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து
உலகை மேலும் அழிவின் பக்கம் கொண்டு செல்வதற்கு பகரமாக சரியான சிந்தனையுடன் சரியான திட்டம் வகுத்து செயல்பட வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவாறு, அல்லாஹ்விடத்தில் குனிந்தவாறு, மேலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவாறு இந்த தொற்று நோயிலிருந்து தப்பிப்பதற்கு துஆ செய்ய வேண்டும். மேலும் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இந்த நோயின் சிகிச்சைக்காக விஞ்ஞானிகள் முயற்சிகள் செய்து வருகின்றனர். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு துஆக்கள் செய்வதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. மேலும் நமது நிலைமைகளை சிறந்ததாக்கிக் கொள்வதற்கான நற்பாக்கியத்தையும் வழங்குவானாக. மேலும் உலகிற்கும் உலக வல்லரசு அரசாங்கங்களுக்கும் அறிவுடன் தனது பாலிசிகளை வகுக்கவும் எதிர்கால செயல் திட்டங்களை உருவாக்கவும் அல்லாஹ் நற்பாக்கியத்தை வழங்குவானாக. बजाय इसके कि कोई गलत कदम उठाकर दुनिया को मजीद तबाही की तरफ लेके जाएं, सही सोच के साथ सही प्लानिंग करके और अल्लाह ताला की तरफ रुजू करते हुए, उसकी तरफ झुकते हुए, अल्लाह ताला से मदद मांगते हुए इस वबा से बचने के लिए दुआएं करें और कोशिश करें. और इस बीमारी के इलाज के लिए भी जो साइंसदान कोशिश कर रहे हैं उनकी मदद करें. अल्लाह ताला हमें दुआओं की तौफीक दे, अपनी हालतों को बेहतर करने की तौफीक दे और दुनिया को, दुनियावी बड़ी हुकूमतों को अकल से अपनी पॉलिसियां बनाने और आइंदा के लाए अमल बनाने की तौफीक अता फरमाए. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना. मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.